ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. முடிவுக்கு வரும்னு பார்த்தா இன்னும் முடிவுக்கு வராமே நடந்துட்டு இருக்கு. கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அந்த போரின் காரணமாக இந்தியாவில் எந்தவித பாதிப்பும் வராதுன்னு எல்லாம் நம்பிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ரீசெண்டாக எல்பிஜி இந்தியாவின் எல்பிஜி தேவையின் பெரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம ஆண்டுக்கு சுமார் 31.31 மில்லியன் டன் எல்பிஜி வந்து தேவைப்படுது. இதில் வந்து 87% வந்து வீட்டு பயன்பாட்டுக்கும், பேலன்ஸ் 13% பார்த்திங்கன்னா வணிக பயன்பாடு, அதாவது ஹோட்டலு, டீ கடை அந்த மாதிரி பிளேஸ்க்கு தேவைப்படுது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 62% பார்த்திங்கன்னா அதாவது மத்திய கிழக்கு நாட்டிலேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக வந்து ஹர்மூஸ் ஜலசந்தி வழியாக தான் 80 to 90% இம்போர்ட் வந்து நம்ம அந்த வழியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஹர்மூஸ் ஜலசந்தி ஈரான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. அதனால் அங்கேருந்து வர வேண்டிய எல்பிஜி கப்பல் வந்து நம்ம இந்தியாவுக்கு வர முடியல. ஓகேவா? அதனால் நம்ம எல்பிஜி ஷார்ட்டேஜ் வந்து பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்கு. சென்னையில், பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஹோட்டலு, டீ கடை எல்லாம் முக்கால்வாசி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வீட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததை பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸும் வைரல் ஆகிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலு, டீசல் அதுக்கும் ஷார்ட்டேஜ் ஆகும் அப்படிங்கிற பொருளை வந்து சோசியல் மீடியாவில் பரவிட்டுருக்கனால அதை நம்பி பொதுமக்கள் எல்லாரும் ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லேயும் போயிட்டு கேனில் ஒரு 10 நாளைக்கு தேவையானதும் ஒரு 30 நாளைக்கு தேவையானதும் பிடிச்சி வச்சுட்ருக்காங்க. ஓகேங்களா? இந்த பொருளை யாரும் நம்ப வேணாம். அதுக்கான நான் ஆஃபீஸில் எதுவும் கொடுக்கல. சப்போஸ் இது வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு மக்கள் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் காமெடியாகவும் மெசேஜ் பண்ணிட்டு வராங்க, கேஸ் தட்டுப்பாட்டை எப்படி சமாளிக்கிறீங்க? இதோ இப்படித்தான், ஈரான் போர் முடிகிற வரைக்கும் இது எரியும் போலையே. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு மரத்தையே உடைச்சி அடுப்பு வச்சு எரிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம கிராமத்தில் இருக்கவங்களாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அவங்க வந்து விறகு வச்சு எரிச்சிட்ருப்பாங்க. சென்னையிலையுமே எலக்ட்ரானிக்ஸ், இண்டக்ஷன் ஸ்டவ்வு அந்த மாதிரி. இதை பார்த்தீங்களா, அதாவது கேஸ் கான் ஹீட்டர் ஆன் அப்படிங்கிற ஹீட்ரு போட்டு சாம்பார் வைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இன்னும் இந்தியா என்ன நிலைமைக்கு போகணுன்னு தெரியல. இது உங்கள் அவேர்னஸாக தான் இந்த வீடியோ. என்னென்னா, வடக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கூடுற இடத்துல ஒரு வண்டியில் தோசைகள் 50 ரூபா அப்படின்ட்டு வச்சு விற்கிறாங்க. இந்த தோசைகள் எப்படின்னா இயற்கையான முறையில் மண்ணால் செஞ்சது அப்படின்ட்டு சொல்லி விற்றுட்ருக்காங்க. இந்த தோசைகள் அப்படி இல்லை. இது உள்ளே பார்த்தீங்கன்னா M7 சிம்முன்னு வச்சு அந்த தோசைகள் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கேமில் நீங்களும் மாட்டிடாதீங்க. இந்த கல்லை வாங்கிட்டு போய் நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா தோசைலாம் வராது, கீழே போடுங்கன்னா உடனே. ஒரு சில பேர் இந்த தோசைகளை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கலாம். யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துனை அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.